ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ கோவக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொத்தவரங்காய் வத்தல் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கோவக்காய் வந்து 1 கிலோ நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ கோவக்காயில் இந்த முகனையும் இந்த பாகத்தையும் கொஞ்சமாக நறுக்கிட்டு நார்மலாக இவ்வளோ சைஸுக்கு நீங்கள் வெட்டி இதை எடுத்துக்கணும். வெட்டி எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். 1.5 கிலோவுக்கு இப்போ நறுக்கிட்டு இதுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுருணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது 1.5 கிலோவுக்கு நான் போடுறேன். அதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், இதுக்கு 1.5 ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு இதை நல்லா கலக்கணும். இப்போ அடுப்பில் இட்லி பானையை போட்டு அதில் தட்டு வச்சு நம்ம கலக்கி வச்சுருக்க இதை அள்ளி அதில் வைக்கணும். ஆவி ஒரு 5 நிமிஷம் ஆவி கொடுத்தா போதும். காவி கொடுத்துட்டு இதில் சூரிய வெளிச்சத்தில் காய வைக்க வேண்டியது. பாருங்க, மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆவி. அப்போ இந்த நம்ம போட்டிருக்க மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள் இதெல்லாம் இதில் வந்து நல்லா படிஞ்சு கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டியதுதான். ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை கொட்டி வெயிலில் காய வைக்கிறோம். இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து. ஏன்னா இதுலேயே தயிர் போட்டோம், மிளகாத்தூள் போட்டோம். அதனால் நம்ம மறுபடியும் திருப்பி தயிரில் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம எடுத்து அப்படியே கொட்டி நல்ல வத்தலாக வர வரைக்கும் வெயிலில் காய வைக்கணும். காய வச்சுட்டு நான் காட்டுறேன். நான் இப்போ இதை வெயிலில் கொண்டு வந்து காய வச்சுட்டேன். இது 2-3 நாளைக்கு நல்லா காஞ்சோன்னே உங்கள்கிட்ட வத்தலை பொரிச்சு காட்டுறேன். இப்போ 1.5 கிலோ நான் வந்து வத்தல் போட்டேன். இதில் காஞ்சி 2 நாள் காய வச்சேன். இப்படி நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை நான் வறுக்க போகிறேன். வறுக்கிறத காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நான் கோவக்காய் வத்தலை போடுறேன். கோவக்காய் போட்டு வறுக்கிறேன். பாருங்கள் எப்படி புரிஞ்சிருச்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரச சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து மோரில் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். ஜீரணமும் நல்லாவும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. கமெண்ட்ஸ் கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ.